Hello viewers, welcome to our channel AF சமையல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் தக்காளி சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல டொமேட்டோ ரைஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 3 நைஸா சாப் பண்ணி வச்சிருக்கேன். சிகப்பு மிளகாய் 3 எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துர்க்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்துர்க்கேன். சோம்பு தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், தக்காளி 6 பெரிய தக்காளி நல்லா நைஸா குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அடுப்புல கடாய் வச்சு கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் நம்ம கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சிகப்பு மிளகாய் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக ஆனியன் ப்ரௌன் கலரில் ஆனதும் இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்புத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மசிஞ்சு மை மாதிரி வரும். இல்லைன்னா முழுசாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அடித்து கூட போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி மசிஞ்சு இருக்கிறப்ப நம்ம கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதும் இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாலெலாம் இருக்கிற ரா ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டோம்னா இன்னும் நமக்கு சமையலில் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் நான் ஏற்கனவே வடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி ரைஸை வடித்து வச்சுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தக்காளி தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ரைஸ் நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கும் போதே போட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுக்கோங்க சாப்பாடை. இப்போ இது தக்காளி தொக்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரியே எல்லா ரைஸையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல், காலேஜ் இல்லை வேலைக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் டக்குன்னு ரெடி பண்ணி லஞ்ச் கூட கட்டிட்டு போகலாம். ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.